வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க கேட்கலாம். அதாவது ஒரு சமூகத்தோட அஸ்திவாரம் எப்படி இருக்கு? நம்மளோட அடுத்த தலைமுறை, அதாவது எதிர்கால குடிமகன்களை எப்படி உருவாக்குறாங்க? ஆமா, இது முக்கியமாச்சே. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தமிழ்நாடு அரசோட 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தை நாம எடுத்துக்க போறோம். ஓ, 5ஆம் வகுப்பு புத்தகமா? சரி. அதுல குறிப்பா நல்ல குடிமகன்னு ஒரு பாடம் இருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய போறோம். நல்ல விஷயம். சின்ன வயசுல என்ன சொல்றாங்க பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா. இதன் மூலமா சின்ன வயசுலயே என்ன மாதிரியான மதிப்புகள், அதாவது நற்பண்புகள் எப்படி சொல்லி கொடுக்கப்படுது, அது எப்படி ஒரு கட்டமைப்பா மாறுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு வகையில பயன்படும். ஏன்னா இது நம்ம சமூகத்தோட அடிப்படை எதிர்பார்ப்புகளை காட்டுது. கரெக்ட். நாம பார்க்க போற ஆதாரம் நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் வகுப்பு புத்தகம் பருவம் 1 தொகுதி 2ல 3வது யூனிட். சரி. அதோட கற்றல் நோக்கங்களை, அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், நாம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிடுது. என்னன்னா அது? முதல்ல மனுஷங்களுக்கும் மத்த உயிரினங்களுக்கும், குறிப்பா விலங்குகளுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னா இந்த நற்பண்புகள் தான் புரிய வைக்கிறாங்க. ஓஹோ. ரெண்டாவது, இந்த நற்பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு அதோட வகைகளை தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, சரி இந்த நல்ல குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் உதவுதுன்னு பாக்குறது. இதுதான் இந்த பாடத்தோட மெயின் ஃபோக்கஸ். அதுல அந்த முதல் பாயிண்டே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல? மனுஷனை மத்த விலங்கிட்ட இருந்து வேறுபடுத்துறதே நற்பண்புதான்னு சொல்றது. ஆமா, அது ஒரு ஆழமான கருத்து. வெறும் அறிவு மட்டும் இல்ல, இந்த குணங்கள் தான் மனுஷனை மனுஷனாக்குதுன்னு சின்ன வயசுலயே சொல்றது ஒரு ஒரு தத்துவார்த்தமான தொடக்கம் மாதிரி இருக்கு. சரி. சமூகத்தோட சேர்ந்துதான் வாழணும். ஆமா. அப்படி சேர்ந்து வாழும்போது சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க இந்த நற்பண்புகள் ரொம்ப முக்கியம். இது ஏதோ மோரல் சயின்ஸ் பாடம் மாதிரி மட்டும் இல்லாம சமூக வாழ்க்கையோட தேவையை சொல்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். அறிவு நமக்கு யோசிக்கிற திறனை கொடுக்குது, ஆனா நற்பண்புகள் தான் அந்த யோசனையை சமூகத்துக்கு நல்லது செய்யற மாதிரி மாத்துது. சரி, இத்தனை நற்பண்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஞாபகம் வச்சுப்பா? அத சிம்பிளாக்க இந்த புத்தகம் என்ன பண்ணுது? ஆமா, அது நல்ல கேள்வி. இங்கதான் வகைப்படுத்துதல், அதாவது கேட்டகரைசேஷன்ங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இது ஒரு நல்ல நினைவாற்றல் உத்தி, மெமரி டெக்னிக்னு சொல்லலாம். ஓஹோ. விஷயங்களை வகைப்படுத்தி பார்த்தா மனசுல பதிய வைக்கிறது சுலபம். இந்த பாடத்துல நற்பண்புகளை ஒரு 5 முக்கிய வகைகளா பிரிச்சிருக்காங்க. 5 வகைகளா? சரி. ஆமா, இது குழப்பத்தை குறைச்சு ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நாம அந்த 5 வகைகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல தனிப்பட்ட நற்பண்புகள். தனிப்பட்ட நற்பண்புகள் அப்படின்னா ஒரு தனி மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணம், அவனோட பேசிக் கேரக்டர் சம்பந்தப்பட்டது, அப்படிதானே? அதேதான். இதுதான் பேஸ்மெண்ட். அன்பு, கருணை, நேர்மை, உண்மை பேசுறது, நட்பு, அப்புறம் விருந்தோம்பல், அமைதியா இருக்கிறது, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, இதெல்லாமே ஒரு தனிநபர்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுற அடிப்படை குணங்கள். ஆமா. இந்த பண்புகள் இருந்தாதான் அவன் சமுதாயத்துல மத்தவங்களோட சரியா பழக முடியும். அந்த பக்கத்துல கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்களே, அது கூட ஒரு வகையில இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி மனசுல பதிய வைக்கிற முயற்சி மாதிரி தோணுது. ஆமா, சரியா சொன்னீங்க. அது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி. அதே பக்கத்துல சிந்தனை செய்யின்னு ஒரு பெட்டி இருக்கு பாருங்க. ஆமா, பார்த்தேன். மரம் வளர்க்கறத பத்தி. ஆமா, பிற மரங்கள் வளர்க்க வேண்டும், வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு தனி மனுஷன் இயற்கையோட எப்படி ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, அப்போ தனிப்பட்ட நற்பண்புனா வெறும் மனுஷங்களோட பழகுறது மட்டும் இல்ல. ஆமா, நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தோட இணக்கமா இருக்கிறதும் கூட அதுல அடங்குதுன்னு சொல்லாம சொல்றாங்க. சரி, அடுத்த வகை என்ன? அடுத்தது பண்பாட்டு நற்பண்புகள், கல்ச்சுரல் வர்ச்சூஸ். இது எப்படி தனிப்பட்ட பண்புகள்ல இருந்து வேற மாதிரி? தனிப்பட்ட பண்பு ஒரு ஆள மையமா வச்சது. ஆனா பண்பாட்டு நற்பண்பு ஒரு சமூகத்தோட நாகரிகம், கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. சரி. நம்ம நாடு மாதிரி பல மொழி, மதம், கலாச்சாரம் இருக்க இடத்துல இது ரொம்ப முக்கியம். வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கிறது, எல்லாரும் சகோதரர்களா பழகிறது, இதெல்லாம் தான் பண்பாட்டு நற்பண்புகள். இது சமூக நல்லிணக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு உதாரணமா அந்த பக்கத்துல மசூதி, கோயில், சர்ச், குருத்வாரான்னு எல்லா வழிபாட்டு தலங்களும் படங்களும் கொடுத்திருக்கிறது அந்த வேற்றுமையில் ஒற்றுமைய வார்த்தை இல்லாம படமா காட்டுது. விஷுவல் லேர்னிங் மாதிரி. ஆமா, அது நல்ல உத்தி. அடுத்ததா சமூக நற்பண்புகள், சோஷியல் வர்ச்சூஸ். இது இன்னும் கொஞ்சம் பெருசா? ஆமா, இது நாம பொது இடங்கள்ல, நம்ம டெய்லி லைஃப்ல மத்தவங்களோட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது. மக்களோட நல்ல உறவை வச்சுக்கிறது,
பெரியவங்களை மதிக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, பிரிசர்வ்னு சொல்றாங்க, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது, நட்பை பேணி வளர்க்கிறது. இதெல்லாம் இதுல இயற்கை பாதுகாக்கிறதே சமூக நற்பண்பு கீழே வருதே. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா. ஏன்னா ஒருத்தர் செய்யற தப்பு மத்தவங்களையும் பாதிக்கும் போது அது சமூக பிரச்சனை ஆயிடுது இல்ல. ஆமா, ஒருத்தர் குப்பையை ரோட்ல போட்டா அது மத்த எல்லாரையும் தானே பாதிக்குது. அந்த மாதிரி பார்த்தா இயற்கையை பாதுகாக்கிறது ஒரு சமூக நற்பண்பு தான். சரிதான். நாலாவது, நாலாவதா நடத்தை சார்ந்த நற்பண்புகள், டிசிப்ளினரி வர்ச்சூஸ். இது பெரும்பாலும் டிசிப்ளின், ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. ஒழுக்கம்னா பஞ்சுவாலிட்டி, எல்லாரையும் சமமா பாக்குறது, வேலையை கரெக்டா செய்யறது, ரூல்ஸ ஃபாலோ பண்றது, கடமையை செய்யறது, இதெல்லாமா? அதேதான். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு சொசைட்டில, வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்லன்னு எல்லா இடத்துலயும் தேவைப்படுற ஒழுங்கு. இதுக்கு ஒரு வேர்ட் சர்ச் பயிற்சி கொடுத்திருக்காங்க அந்த பக்கத்துல. ஆமா, விளையாட்டு மாதிரி. ஆமா, கொஞ்சம் ஜாலியா இந்த ஒழுக்கத்தை மனசுல நிறுத்த உதவும். சரி. அஞ்சாவதா, கடைசி வகை, அரசியலமைப்பு நற்பண்புகள், கான்ஸ்டிடியூஷனல் வர்ச்சூஸ். பேர்லயே தெரியுது இது என்னன்னு. ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வெறும் தனி மனுஷங்க இல்ல, ஒரு நாட்டோட குடிமக்கள். கரெக்ட். அந்த வகையில நமக்கு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. அதை சின்ன வயசுல சொல்றதுதான் நோக்கம். பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, தேச ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை மதிக்கிறது, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. இங்கேயும் வருது பாருங்க. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா தேசிய சின்னங்களை மதிக்கிறது, தியாகிகளை நினைக்கிறது, நம்ம பாரம்பரியத்தை மதிக்கிறது, நாட்டுப்பற்று, இது எல்லாமே இதுக்குள்ள வரும். இதுல அந்த நாம் அறிந்து கொள்வோம் பெட்டி செய்தி ரொம்ப பிராக்டிகலா இருக்கு. ஆமா ஆமா. டிராபிக் ரூல்ஸ மதிக்கணும், பொது இடத்துல குப்பை போடக்கூடாது, துப்பக்கூடாது, தண்ணியையும் நிலத்தையும் மாசுபடுத்த கூடாது, பழைய பொருளை தெருவுல எரிக்க கூடாது. இதெல்லாம் பெரிய சட்ட புத்தகம் மாதிரி இல்லாம டெய்லி நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா ஒரு குடிமகனா முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பா. இதுதான் நடைமுறை குடியுரிமை, பிராக்டிகல் சிட்டிசன்ஷிப். பெரிய ஐடியாஸை நம்ம அன்றாட செயலோட கனெக்ட் பண்ணுது. அதே பக்கத்துல இருக்கிற சிந்தனை செய்பெட்டியும் நம்ம நடத்தை எப்படி குடிமை மதிப்புகள், சிவிக் வேல்யூஸோட சம்பந்தப்பட்டதுன்னு யோசிக்க வைக்குது. சரிதான். நாம சரியா வரி கட்டுறதுல இருந்து குப்பையை சரியா போடுற வரைக்கும் எல்லாமே ஒரு வகையில சிவிக் டியூட்டி தான். ஆமா. ஆக இந்த 5 வகை நற்பண்புகளையும் பார்த்தாச்சு. தனிப்பட்ட, பண்பாட்டு, சமூக, நடத்தை சார்ந்த, அரசியல் அமைப்புன்னு. இது ஒரு நல்ல ஓவர்வியூ கொடுக்குது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இதை எப்படி ஒரு குழந்தை இல்ல பெரியவங்களை கூட வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அந்த பாடத்துல? இருக்கு, நிச்சயமா இருக்கு. பக்கம் 165ல நற்பண்புகளை வளர்க்கும் காரணிகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. நல்ல குணங்கள் தானா வராது, அதை முயற்சி செஞ்சு சில விஷயங்கள் மூலமா வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்? ஏன்னா வெறும் என்னன்னு சொல்லாம எப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுது. சரி, அப்படி என்னென்ன காரணிகள் சொல்றாங்க? முதல்ல கல்வி அறிவு. படிப்பு நமக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்குது, உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க உதவுது. அடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நல்ல விஷயங்கள் மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்குறது. அப்புறம் விடாமுயற்சி, பெர்சவியரன்ஸ். ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனா அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விடாம செய்யணும். அது கூடவே தன்னைத்தானே மதிப்பிடுறது, மத்தவங்களை ஏத்துக்கிறது, தன்னம்பிக்கைன்னு 3 விஷயம் சொல்றாங்க. இது கொஞ்சம் சைக்காலஜி மாதிரி இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். தன்னைத்தானே மதிப்பிடுதல்னா நம்ம பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அப்பப்போ ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றது. ஓஹோ. ஏற்றுக்கொள்ளுதல்னா நம்மையும் ஏத்துக்கிறது, மத்தவங்களோட வேறுபாடுகளையும் ஏத்துக்கிறது. இது டாலரன்ஸோட தொடர்புடையது. கடைசியா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படாம எது சரின்னு தோணுதோ அதை தைரியமா செய்ய முடியும். ஆமா, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். சோ இந்த உளவியல் காரணிகளும் ஒருத்தரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம்னு சொல்றது ஒரு நல்ல பாயிண்ட். அதே பகுதியில சுகாதாரம் பத்தியும் பேசுறாங்களே. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சுத்தமான ட்ரெஸ் போடுறது, இது எப்படி நற்பண்புகளோட சேரும்? இது சுய ஒழுக்கம், பர்சனல் டிசிப்ளினோட ஒரு பகுதியா பாக்குறாங்க. ஓ. தன்னை சுத்தமாவும் ஒழுங்காவும் வச்சுக்கிற பழக்கம் பொதுவா ஒரு ஒழுங்கான லைஃப் ஸ்டைலுக்கு பேஸ் அமையுது. இந்த சுய ஒழுக்கம் இருந்தாதான் சமூக ஒழுங்கையும் மற்ற கடமைகளையும் சரியா செய்ய முடியும்னு ஒரு தொடர்பு படுத்துறாங்க. இதுவும் ஒரு நல்ல குடிமகளுக்கு தேவைங்கிறாங்க. சரி சரி, புரிஞ்சுது. இப்போ இந்த பாடம் ஒரு ரவுண்ட் வந்த மாதிரி இருக்கு. நோக்கங்கள், வகைகள், வளர்க்கும் காரணிகள்னு பார்த்தோம். கடைசியா பாடத்தை சுருக்குற மீள்பார்வை பகுதியில என்ன சொல்றாங்க? அந்த மீள்பார்வை பகுதியில நற்பண்புகளை 4 முக்கிய வகைகளா தொகுத்து சொல்றாங்க. 4 வகையா? நாம 5 பார்த்தோமே. ஆமா, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு.
இங்க வந்து தனிப்பட்டவை, பண்பாட்டு ரீதியானவை, சமூக ரீதியானவை, அப்புறம் ஒழுக்க நெறிகள் சொல்றாங்க. நாம முன்னாடி பார்த்த 5ல நடத்தை சார்ந்ததையும் அரசியலமைப்பு சார்ந்ததையும் ஒன்னா சேர்த்து ஒழுக்க நெறிகள் நீங்க சுருக்கி இருக்கலாம். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கிறதுக்காக இருக்கலாம். அது ஒரு சுருக்கம். சரி, கடைசியா கலை சொற்கள் glossary-ல சில வார்த்தைகள் இருக்கு. ஆமா, 3 வார்த்தைகள் தான். வழங்குதல், ஆஃபர். எல்லாம் கேட்ட பிறகு நல்ல குடிமகன் அப்படின்னு யாருன்னு நீங்க உங்க வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவீங்க? நல்ல கேள்வி. ரெண்டாவதா, தனிப்பட்ட நற்பண்புகள் நிறைய பார்த்தோம். அதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா தோன்ற, உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 5 பண்புகள் என்ன? யோசிக்க வேண்டிய விஷயம். மூணாவதா, நாம எல்லாரும் ஒரு சமூகமா நல்லபடியா வாழ இந்த பாடத்துல சொன்ன பண்பாட்டு நற்பண்புகளும் சமூக நற்பண்புகளும் ஏன் அவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? சரி. நாலாவதா, அரசியலமைப்பு நமக்கு சில கடமைகளை கொடுக்குதுன்னு பார்த்தோம். ம். ஒரு குடிமகனா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள்னு எதை நினைக்கிறீங்க? ம். கடைசியா, நல்ல குணங்களை வளர்க்க நிறைய காரணிகள், படிப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இதுல எது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒருத்தரோட குணத்தை மாத்தக்கூடியதா தோணுது? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விகள் எல்லாமே நாம கேட்ட விஷயங்களை வெறும் தகவலா மட்டும் பார்க்காம நம்ம சொந்த லைஃபோட நம்ம பார்வையோட பொருத்தி பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா, ஏன்னா ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறதுங்கிறது 5ஆம் கிளாஸ் பாடத்தோட முடிகிற விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. அது நம்ம வாழ்நாள் முழுக்க நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். உண்மைதான். இந்த பாடத்துல பார்த்தா அன்பு, நேர்மை, சகிப்புத்தன்மை, ஒற்றுமை, பொது சொத்தை பாதுகாக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது, நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய கடமைகள் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்காவது முயற்சி செய்யறது நமக்கும் நல்லது, நம்ம சமூகத்துக்கும் நல்லது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த அலசல் மூலமா நம்ம கல்வி முறை எப்படி குடிமை பண்புகளை உருவாக்க முயற்சிக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சது. ஆனா இங்க நாம ஒரு கடைசி கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த பாடப்புத்தகம் நற்பண்புகள்னா என்ன, அதோட வகைகள் என்ன, அதை வளர்க்க என்ன காரணிகள் இருக்குன்னு விதிகளை, வழிமுறைகளை ரொம்ப அழகா சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா. ஆனா இந்த விதிகளை மனப்பாடம் செய்யறதையோ இல்ல சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறதையோ தாண்டி உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு நேர்மை, ஒரு ஆழமான ஒழுக்கம், அந்த சரின்னு பட்டது தைரியமா செய்யற மனப்பான்மை, இத ஒருத்தர் நிஜமாவே எப்படி வளர்த்துக்க முடியும்? இது ஆழமான கேள்வி. இது வந்து நாம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்டயே கேட்டுக்க வேண்டிய, தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க?